வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி தேங்காய் பாலில் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது செய்யும் போதே பக்கத்தில் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் பாருங்கள். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு குட்டி தக்காளியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து கட்டியாக வச்சுருக்கிறேன். அந்த கட்டியான தேங்காய் பாலை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சரிங்க, தேங்காய் பால் கட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தேங்காய் பால் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி போடலைன்னாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து இந்த தேங்காய் பால் அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கட்டியான தேங்காய் பால் தாங்க. நல்ல தண்ணி கொதித்து வரும்போது நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே ஆனியன் எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் அரிசியை. அரிசி கழுவின தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போவே நல்லா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்காய் சோறு சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். தேங்காய் சோறுக்கு குருமா, மட்டன், சிக்கன் என்னன்னாலும் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. வயிறு புண்ணாற்றும் முதல்ல தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்றது. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் போதும், சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக வெந்து வந்துருச்சு. சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.